வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீர் திருப்பமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமை உள்ளது என்பதை நீதிமன்றம் ஜனவரி 13ஆம் தேதி அறிவிக்கும் என்ற தகவல் தற்பொழுது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிமுகவை பொறுத்தளவிற்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுகவை தலைமை வகிக்கக்கூடிய பொறுப்பு ஓபிஎஸ் அவர்களிடம்தான் கொடுக்கப்பட்டது. மேலும் கூவத்தூரில் சசிகலா அவர்கள் சுயமாக முடிவெடுப்பதாக கூறி சில முன்னாள் அமைச்சர்களது பேச்சை கேட்டு அவசரப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக தேர்வு செய்தார். மேலும் ஓபிஎஸ் அவர்களது பதவியும் அப்போது பறிக்கப்பட்டது. அதிலிருந்துதான் பிரச்சனைகள் தற்பொழுது வரை வந்தது என்றே கூறலாம். என்றைக்கு எடப்பாடியின் பெயர் அடிபட்டதோ அதிலிருந்து தற்பொழுது வரை அதிமுகவால் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடைய முடியவில்லை. தற்பொழுது நடக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் கூட வெற்றியடைய முடியவில்லை. அதிமுகவை பொறுத்தளவிற்கு தலைவர் என்பவர் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை அவர் மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் பார்த்து கொண்டார். அவர்களது மறைவிற்கு பிறகு முழுக்க தொண்டர்கள் எடுக்கக்கூடிய முடிவாகத்தான் பொதுச் செயலாளர் பதவியும் அதிமுகவின் கொள்கையும் அமைந்துள்ளது. அந்த வரிசையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்தான் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்பதை கொள்கை கூறுகிறது. மேலும் அதற்கு அடுத்தபடியாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை உருவாக்கி கொள்ளலாம் என்றும் அதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் அதிக அளவு யாருக்கு ஓட்டுக்களை செலுத்துகிறார்களோ அவர்களை ஒருங்கிணைப்பாளர் என்றும் தேர்வு மூலமாக நடைபெற வேண்டும் என்றும் இந்த கொள்கை அமைந்துள்ளது. ஆனால் தற்பொழுது தேர்தல் மூலமாக ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் என்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி என்றும் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் திடீரென்று எப்படி எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்றார்? இது முற்றிலுமாக தவறு என்ற ஆதாரங்கள் அனைத்தையுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் எடப்பாடி அவர்கள் அதிமுகவின் தொண்டர்களது ஆதரவுகள் இல்லாமல் அவர் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சுயநலத்திற்காகவும் சதி திட்டத்தை போட்டும் தற்பொழுது தலைமை பொறுப்பில் இருக்கிறார் என்றும் ஓபிஎஸ்ஐ நீக்கியது சட்டப்படி செல்லாது என்றும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் ஆதாரங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இரட்டை இலை சின்னத்தை மட்டுமல்ல, அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் ஓபிஎஸ் தான் என்பதை நீதிமன்றத்தில் தற்பொழுது ராம்குமார் வழக்கறிஞர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தீர்ப்பும் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக வரும் என்றும் நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார். இதனால் வழக்கு திடீரென்று மாற்றம் ஏற்படலாம் என்ற தகவல் வைரலாக பரவி வருகிறது.